ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 9ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிப்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்னில் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதமாய் செய்தால் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உற்சாகம் இல்லாதவனாக நான் செய்தாலும் அந்த உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, நான் உற்சாகமாக நான் செய்தால், சுவிசேஷத்தை நான் அறிவித்தால் எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும், அது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அது கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நாம் இருந்தோம் என்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களிடத்தில் நாம் கொண்டு போகாதவர்களாக இருந்தோம் என்றால், மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாம் சொல்லாதவர்களாக இருந்தால், அவர்களை குறித்து அப்போஸ்தலன் சொல்கிறார், அது ஐயோ என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பரிதாபமான நிலைமைக்கு உள்ளானவர்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொருடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்படுகிற தாளந்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அதுக்கு நான் எப்படி அதற்காக பிரயாசப்படுகிறேன், அதை பொறுத்து அந்த திறமை என்ன செய்கிறது, வளருகிறது. இப்போ ஒருத்தங்க ஒரு வாலிபாலில் டீமில் இருக்காங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் விளையாட கூப்பிட்டோன்னு போய் விளையாண்டா அவங்க அதில் ஜெயம் பெற முடியாது. அதே போல தான் எல்லா விளையாட்டுகளிலும் அவர்கள் தினமும் என்ன செய்கிறார்கள், பிராக்டிஸ் பண்ணுகிறார்கள், அந்த திறமையை வளர்த்து கொடுக்கிறார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னார், அவனவன் திறமைக்கு தக்கதாக ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் திறமைக்கு தக்கதாக தான் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம அவருக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு விலைக்கிரயம் செலுத்துகிறோம், எவ்வளவுக்காக நாம் அவருக்காக நாம் காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் தாளந்துகள் என்ன செய்யும், வளர்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தை நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்காக செயல்படுத்தும் போது, கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது, ஆத்ம பாரத்தோடு அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அந்த திறமை என்ன செய்கிறது, இன்னும் வளர்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் தாளந்துகளை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னும் அதிகமாக. ஹல்லேலூயா. 5 தாளந்து உள்ளவனுக்கு இந்த 5 தாளந்து கொடுத்தார். 2 தாளந்து உள்ளவனுக்கு இந்த 2 தாளந்து கொடுக்கப்பட்டது. 1 தாளந்தை மண்ணுக்குள் வைத்தவன் அவன் இருளிலும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவன் தூக்கி போடப்பட்டான். ஹல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளது அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை ஏதோ ஆண்டவரே சித்தமா என்ன செய்ய சித்தமா இருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே இருந்துடல. அவர் அந்த தாளந்துகளை என்ன செய்தார், வளர்த்து கொண்டார். தாமதமின்றி இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களுக்கு போய் என்ன செய்தார், பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக காரியங்களை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அவரை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியான யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதிகளுடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். 3ஆவது வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. 1வது வசனத்துல திரும்ப வாசிங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். திரளான ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக சுவிசேஷத்தை, சத்தியத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும். அல்லேலூயா. அப்பொழுது 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு விரோதமாக யூதர்கள் எழும்புகிறார்கள். அதை பார்த்து எழுப்பி விட்டு பகையும் உண்டாக்குறாங்க. அப்பொழுது அதை பார்த்து பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடலை. தேவன் தந்த தாளந்தை நம்ம என்ன செய்யணும், சரியா பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பயந்து போயிருந்தாங்கன்னா இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் தேவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த திறமையை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்த்து கொள்ளுகிறோமோ அதற்கேற்றாற் போல தாளந்துகள் நமக்குள்ளே பெருகும். அந்த தாளந்துகள் நமக்கு பெருக பெருக நாம் கர்த்தருடைய ஊழியத்தை அவருடைய இருதயத்திற்கு திருப்தியாகவும் நம்ம செய்வோம். அதே போல நமக்கு அதனால் பலனை கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை நான் உற்சாகமாய் பிரசங்கித்தால் அதனால் எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலன்? தட் இஸ் ரிவார்ட். அந்த ரிவார்ட், எப்படிப்பட்ட ரிவார்டுகளை நமக்கு, அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், அந்த ஊழியத்தை உண்மையா உற்சாகமா கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்தால் அதனால் நிச்சயமாக என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. முதலாவது காரியம், பிலிப்பியர்களின் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிரமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாளர்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர் தருவார். தேவ சித்தம் செய்கிறவர்களாக, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையிலே நிலைப்படுகிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்களாக, அப்படி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியத்தின் நிமித்தம் நம்ம கர்த்தரோடு அமர்ந்திருக்கிற, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம். ஏன்னா அவர் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும் என்ற வாஞ்சியோடு தேவ உறவுக்குள் நாம் இருக்க இருக்க நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் அப்படி என்ன செய்யும், நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறதுனால், கர்த்தருடைய சத்தியத்தை நான் சத்தியமாக சொல்லுகிறதுனால் எனக்கு வருகிற பலன், அந்த பலன் என்ன பலன்? என் பேர் எங்க இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட
அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் இல்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று அங்கே ஆவியானவர் திருவுளம் பெற்றிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ பரலோகத்துக்கு போனோம்னா ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்க வேண்டும். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும் என்றால் நான் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, எனக்கு என்னோடு கூட என்ன செய்தாங்க? சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படாது செய்யணும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில், சுவிசேஷத்தை ஊழியத்தில், கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை சொல்லுகிற காரியத்தில் அறிவிக்கிறவர்கள் மாத்திரமில்லை, அதற்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. ஒருத்தங்க எங்க இருந்து ஒரு ஊழியத்துக்கு போறோம், ஒரு ஜீப்பை ஓட்டிட்டு வர்றாரா, அவருக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. 4 இடத்துல போய் டிராக்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவர்களுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. ஏதோ கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? காரியத்தை செய்கிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யும்? எழுதப்படும். இயேசு கிறிஸ்து 70 பேரை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் போய் பிரசங்கம் பண்ணும்படி, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கும்படி அவர்கள் வல்லமை கொடுத்து அனுப்பினார். பின்பு அந்த 70 பேரும் திரும்பி வந்தார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களை சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆயினும் ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் போய் அந்த ஊழியத்தை செய்துவிட்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்றாரு, உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. உங்க போல நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்களை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் போனேன், ஆண்டவர் என்னை இப்படி பயன்படுத்தினார், அதில் சந்தோஷப்படாத. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காங்கிறதுல தான் சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்போ அவர் இயேசு எதனால அவங்களுக்கு சொல்றாருன்னா, அவர்கள் போய் கர்த்தருடைய அந்த பிரசங்க வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர்களை என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா. ஆகையினால் நான் இந்த ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாக ஜனங்களுக்கு நான் போதிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிற படி வாசிங்க. சபையம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும், அது உபதேசம் அதுக்குள்ள இருக்கணும், உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்படி நாம் புத்தி சொல்லும் பொழுது, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நேடிய சாந்தத்தோடு நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதனால் எனக்கு என்ன வருகிறது? பலன் வருகிறது. ஏன்னா நான் சத்தியத்தை சத்தியமாக நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடுத்தான ஓநாய் உங்களுக்குள்ளே வரும். உங்களிடம் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் நிறுத்திக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சபையை குறித்து என்ன செய்யுங்க? நீங்க எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ண சபை. அதுக்கு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்பும். அவர்கள் மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
அப்படி சொல்றார். இப்படிப்பட்ட காலம் இன்னைக்கு வருது. எல்லாம் ஆதி திருச்சபையில் இருந்துதான் இப்படிலாம் எது ஆட்கள் எழும்பி சத்தியத்தை நினைச்சிருக்கிறார்கள், புரட்டி இருக்கிறார்கள். அதனால தான் அவர் சொல்றாரு 26, 27 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலோசனைகள் நான் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிகளுக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை, சத்தியத்தை, ஆலோசனையை, புத்திமதியை நான் கிளியராக நினைச்சிட்டேன், சொல்லிட்டேன். ஆகையினால் நான் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்களாக்கி இருக்கிறேன். அல்லையா? ஏன்னா அதை ஒழுங்கா சொல்லலைன்னாலும் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்காது. சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்லாத சுவிசேஷத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அல்லையா? அதனால தான் சொல்றாரு, நீ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி என்ன செய், நீ புத்தி சொல்லு. ஆகையினால் நான் சுவிசேஷத்தை நான் உண்மையான அந்த சத்தியத்தோடு நான் அறிவிக்கும் பொழுது நம்முடைய பேர் எங்க இருக்கும், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லையா? இரண்டாவது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இரண்டாவது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தினாலேயே என்ன செய்கிறாரா, பிழைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே இது எல்லாரும் இந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 5 விதமான ஊழியத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர் என்ற ஊழியத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அதனால தான் சொல்கிறார், நம்ம அழைப்பை தெரிந்து கொண்டு கர்த்தர் என்னை சுவிசேஷ ஊழியத்திற்காகவே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊழியத்திற்கு நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த சுவிசேஷத்தினாலே அவர்களுக்கு பிழைப்பை என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எல்லாரும் நான் அறிவிக்கிறது போல நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போனாலும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல் என்ன செய்வார், நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ரோமர்கள் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ரோமாபுரி சபைக்கு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால் அவர்களுக்கு வர்ற பலன் என்றால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தினால பிழைப்பை கொடுக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர்களை என்ன செய்கிறார், கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். நான் சுவிசேஷத்தின் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தோடு போகிற பாத்திரமா என்னை மாற்றுறார். அல்லேலூயா. நான் போகிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு நான்
கர்த்தருக்காக செயல்படுகிற பாத்திரமாக நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள், அநேக ஜனங்கள் பாவ உணர்வு அடைவார்கள், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அநேக ஜனங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்த அத்தனை வியாதிஸ்தர்களையும் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அதே போல அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்கினார். அதற்கு பின்பு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு அவரை அழைத்த பொழுது அங்கே வந்தார். வந்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வந்தார். அங்கே கொர்நேலியு அவன் குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். அவனுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் போடப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். அங்கே பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காகத்தான் ராத்திரியிலே சொப்பனத்தில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவர் எங்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்க வர வேண்டுமே என்று கேட்பது போல இந்த சொப்பனத்தை பார்த்ததினால் அவர்கள் மக்கதோனியா தேசத்தின் தலைநகரான பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்தார்கள். அங்கே லீதியால் ரட்சிக்கப்பட்டார். குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் விடுதலையாக்கப்பட்டார். அங்கே சிறைச்சாலை தலைவன் அவனுடைய குடும்பம் என்னது? ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறது அந்த வாஞ்சையோடு நான் இருந்தால், சுவிசேஷத்திற்காக விலைக்கரையும் செலுத்துகிறவர்களாக இருந்தால், சுவிசேஷத்திற்காக போராடுகிறவர்களாக இருந்தால், கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்ம என்ன செய்வார்? பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சாதாரணமாக பெறக்கூடாது. வேதம் சத்தியம், அந்த சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை நான் உற்சாகமாய் நான் அறிவித்தால் எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எனக்கு பலன் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் அங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போகிறதே இல்லை. தேவன் நியமித்திருக்கிற காலம் வரைக்கும் சுவிசேஷத்தை உற்சாகமாக செய்வ கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை தருவார். அவருடைய இரக்கம் நம்ம மேல் தங்கியிருக்கும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்டவராக இருந்தார். அவருடைய பலவீனத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அவருக்கு கண்ணில் ஏதோ பலவீனம் இருந்திருக்குது. ஏன்னா கலாத்தியர் சபைக்கு எழுதும்போது நீங்கள் எனக்காக உங்கள் கண்ணை கூட பிடிங்கி தந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறார். அது என்ன, நம்ம இது ஒரு சொல்லப்பட்ட காரியம்தான். நம்ம ஆணித்தரமாக கண்ணில் தான் சோம்பில் அவருக்கு அப்படி இல்லை. ஏதோ அவர் மாம்சத்தில் ஏதோ ஒரு முள் நினைச்சது கொடுக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. அப்போ அதனால் அது சங்கடப்பட்டிருக்கிறாரு. அதில் ஒரு போராட்டம் இருந்திருக்கிறது, பலவீனம் இருந்திருக்கிறது, வலி இருந்திருக்கிறது, வேதனை இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், உன் நோயை நான் குணமாக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால்களை கச்சைகளை கொண்டு ஓடப்பட்டவர்கள் சுஸ்தமானார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைகளினால் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். மாடியிலிருந்து விழுந்த ஐத்துகு என்ற மனிதனை அவர் உயிரோடு எழுப்பினார். லிஸ்திராவில் சப்பானி அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறது என்பதை அறிந்து அவனை
எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த சப்பானி என்ன செய்தான்? எழுந்து நடந்தான். அப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தில் உள்ள வியாதி என்ன செய்யலை? அது நீங்கலை. அது எனக்கு ஒரு அந்த பலவீனம் இருக்கிறது, அது நீங்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை எந்த பலவீனமும் தடை செய்ய முடியவில்லை. அவர் வாஞ்சை எப்படியோ அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறார், ஆகில நான் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்ற வார்த்தையின்படியே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்துட்டேன்? முடிச்சிட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த அதனாலதான் சொல்றாரு, எருசலேம் தொடங்கி இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ஆகையினால் கர்த்தருடைய அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்வதற்கு அவருடைய சரீரத்தின் பலவீனம் ஒரு தடை அனுசையில இருக்க முடியவில்லை. அங்கே சொல்றாரு, அதில் எனக்கு பலன் என்னது? நான் எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். அவருடைய ஊழியத்தை செய்து முடிக்கிறது வரைக்கும் எனக்கு ஒரு சோர்வும் கிடையாது. ஏன்னா அவருடைய கிருபை என்னை தாங்கி என்ன செய்யும்? நடத்துகிறதாக இருக்கிறது. இல்லையா? அடுத்தபடி 5வது காரியம், மார்க் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒரு மனிதன் ஜீவன் போயிருச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யறாரா? தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ளுவான் என்று சொல்லுகிறார் இயேசு. அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்ன வார்த்தையின்படி இந்த சுவிசேஷத்திற்காக எத்தனையோ பேர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து போயிருக்கலாம், ஆனால் நித்தியமா இயேசுவோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பெற்றிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு பயப்படாம தைரியமாக நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை சத்தியத்தை சத்தியமாக போதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சத்தியத்தை மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ அதனால தான் மறுதலிச்சுட்டா தான் அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் விட்டுருக்கேன்னா சரி விட்டுருவான். ஆனால் அந்த சத்தியத்தை மறுதலிக்காததுனால், சத்தியத்திற்காக அவங்க சாட்சியாக நின்றபடியினால், சுவிசேஷத்திற்காக வைராக்கியமாக இருந்தபடியினால் எத்தனையோ இரத்த சாட்சிகள் என்ன செய்திருக்கிறாங்க? கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொடிய வேதனை அடைந்திருக்கிறார்கள், பல வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்தின் வாழ்க்கை வேஸ்ட் போல இருக்கும். ஆனால் அவங்க தன் ஜீவனை என்ன செய்தார்கள்? ரட்சித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதுதான் மேன்மை. நித்தியமாக இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், சத்தியத்தின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தங்கள் ஜீவனை நினைச்சுகிறார்கள், ரட்சித்துக் கொள்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரியந்தம்
நிலைத்திருக்கிறவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல வைராக்கியமாக இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறிவிக்கிறதுல வைராக்கியமாக இருக்கிறவர்கள், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக தங்களை அர்ப்பணித்து ஓடுகிறவர்கள் முடிவு பெறுகின்ற அவங்க தான் நினைச்சுவார்கள் நிலைத்திருந்து ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். அப்போதான் இயேசு என் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் நித்திய ஜீவனை கொடுத்துறேன்னு சொல்லிடுவாங்க. அல்லையா? முடிவு பெறுகின்ற நிலைத்திருக்கு. இந்த ஓட்டம் ஓடி நம்முடைய காலங்கள் முடியும் வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி அல்ல, என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும். முடிவு வரை நிலைத்திருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் சுவிசேஷத்திற்காக நான் பிரயாசப்படுகிற காரியத்திலும் கர்த்தர் எனக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கை வேணா குறைந்து போகலாம், ஆனால் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கையை எனக்கு என்ன செய்கிறார்? தருகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக மார்க் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ஏன்னா அங்கே சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யவான் துக்கமுகமாய் போனதுனால ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அரிதா இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இயேசு சொல்றாரு 27, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே இது தேவனால் இது கூடாததில்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனால் எல்லாம் கூடும். உடனே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே ஆண்டவரே பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்தோமே. இன்னொரு இடத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார், எனக்கு என்ன பலன்? அதுக்குதான் இயேசு சொல்லுகிறார் 29வது வசனத்தில், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே சொல்றாரு, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தம் எதெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறாரா? 100 times 100 folds. அல்லையா? 100 மடங்கு. இந்த மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றையும் 100 மடங்கு கர்த்தர் என்ன செய்வார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லையா? எவ்வளவு மேன்மை! அது எங்க? இந்த உலகத்திலே தராரு, இம்மையிலே தருகிறார். அல்லையா? மறுமையில நித்திய ஜீவனை தருகிறார். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் எதை இழக்கிறோமோ அத்தனையும் 100 மடங்கு தருகிற தேவன். அல்லையா? அப்ப இந்த சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்யணும்? உற்சாகமா செய்யணும். அல்லையா? தேவனுக்கு பிரியமாய் செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். அல்லையா? அப்படி நம்ம இந்த ஊழியத்தை செய்தால் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அல்லையா? நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நம்மை மாற்றுவார். நாம் இங்கே போகிற இடங்களில் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள்.
நம்ம இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது சோர்ந்து போகிறதே இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போகிறது இல்லை. அந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும் ஆண்டவருக்காக. அதே போல அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் எனக்கு இம்மையிலேயே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மறுமையில் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த உலகத்தின் வாழ்க்கை குறைந்தாலும் அவரோடு நித்தியமாய் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எந்த இடங்கள்ல இரத்த சாட்சிகள் மரித்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் பெரிய பலன் என்ன தெரியுமா? அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், சத்தியத்துக்கு சாட்சியாக நின்றவர்கள், இவங்களெல்லாம் பெரிய மைதானத்தில் திரளான ஜனங்கள் இன்றைக்கி கிரிக்கெட்டு மேட்ச் பார்க்குற மாதிரி உட்கார வச்சு அவர்களை சிங்கங்களுக்குள் சிங்க கெபியில தூக்கி கெபியில் அந்த இடத்துல அடைச்சி வச்சு சிங்கத்தை உள்ள விட்டுருவாங்க. அது அவர்களை நொறுக்கி சாப்பிடுகிறதை எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்ப்பார்கள். இல்லைன்னா அந்த கம்பத்தில் கட்டி வைத்து எரிப்பார்கள் அவர்களை. இல்லைன்னா எதிரோ பரிசுத்தவர்கள் தோள்கள் உரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபை உயர்ந்த ஆலயத்தின் அந்த பிரகாரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு கடப்பாறையால் குத்தி தலையை வெட்டி கொண்டார்கள். இப்படி பல விதமான துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அதை பார்க்கிற ஜனங்கள் இவ்வளவு கொடிதான மரணத்திற்கு உட்படுத்தியும் இவங்க இவ்வளவு சத்தியம் இதான், இயேசுதான் அப்படி நிற்கிறாங்களே அப்படி சிந்திக்க ஆரம்பித்தவர்கள் அநேகர் மனம் திரும்பினார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் என்ன செஞ்சது? பரம்பியது. அல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக ஜீவனை கொடுத்தவர்கள் அவங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். தேவனோடு எப்பொழுது கூட இருக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல இந்த பூமியில திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். ஏன் நம்ம இந்தியாவிலேயே அப்போஸ்தலனாகிய தோமா அந்த எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாத காலம். அதாவது இப்போ நம்ம நினைச்சா எந்த ஊருக்கும் உடனே நம்ம போயிடலாம். ஆனால் இந்தியாங்கிற தேசம் எங்க இருக்குன்னே தெரியாது. இல்லையா? வாஸ்கோட கமா தான் இங்கே என்ன செய்தாரு? ஒவ்வொருத்தரும் அப்படி போன இதில் கண்டுபிடிக்கப்பட்டதான் ஒவ்வொரு தேசம். அப்போ பாருங்க, அவர் அந்த கிபி அந்த முதல் நூற்றாண்டில் அங்கிருந்து புறப்பட்டு வந்து கேரளா சைடில் வந்து அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை அவர் செய்து கர்த்தர் அவரை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்து ஏதோ தண்ணியை தூக்கி மேலே வீசினாரும் தண்ணி அப்படி நின்றுச்சான். அதை பார்த்த பின்பு அநேக மக்கள் என்ன செய்தாங்க? மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய ரத்தம் சென்னையிலே சிந்தப்பட்டது. அவரை கொலை செய்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ சபைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் அநேகருக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு வருகிறவர்களாக இருந்தார்கள். அதே போல அவர்கள் வாழ்க்கை முடிந்து போனது நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர்கள் தாங்கள் முடிவு புரிந்து நிலைத்திருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள் ஆனார்கள். அல்லேலூயா. ஆகையினால் சுவிசேஷ ஊழியத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் பிரயாசப்படும் பொழுது அதனால் வருகிற பலனை நாமும் நம்முடைய சந்ததி என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை மிக்க தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ரட்சித்தீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் காண வாஞ்சிக்கும் என் மகனே, திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க உன்னையே இயேசு தேடுகிறார்.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷத்திற்காக நாங்கள் போராடுகிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல உற்சாகமாய் அறிவிக்கிறவர்களா கர்த்தாவே. சுவிசேஷத்திற்காக நாங்கள் எதையும் இழப்பதற்கு ஆயத்தப்படுவதாக இருக்க எங்களுக்கு கிருபையின்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷத்தை நான் உற்சாகமாய் நான் அறிவித்தால் எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை தருகிறாங்க. அந்த சுவிசேஷத்தில் நாங்கள் பங்காளியாக இருக்க வேண்டும் ஐயா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உமக்காக பயன்பட எங்களுக்கு தாளந்துகளை பெருக செய்யுங்க. எங்களுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை தருகிற தேவன் எங்கள் திறமைகளும் பெருகி தாளந்துகளும் பெருக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்புடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவருடைய பரிசுத்தவான்கள் யாவரும் அவர் வரும் வரையில் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வார்த்தைகளை மறவாத